பா தன்யா வாமா உட்காரு. என்ன நீ மட்டும் திடீர்னு வந்திருக்க? மாப்பிள்ள இல்ல? பா இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்ப்பா. உங்க கூடயே இருந்துட்டுமா? என்னாச்சுமா? ஏன் இப்படி பேசுற? இல்லப்பா, என்னால அந்த வீட்டுல வாழவே முடியாதுப்பா. என்னைய அம்மா விட்டு தனியா இருக்கல, அதனால உனக்கு அப்படி தோணுது. ஐயோ பா, அப்படிலாம் இல்லப்பா. அவங்க நல்லவங்களே இல்லப்பா, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கப்பா. உங்களுக்கு கூடுதலா கொஞ்சம் நகை போறேன்னு சொல்லியிருந்தோம். அது போட கொஞ்சம் டைம் ஆகுறதுனால அப்படி யோசிப்பாங்கம்மா. நீ அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இல்லப்பா, நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. இல்லம்மா, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு வரேன். ஏய் ரித்து, வாவா, எப்ப வந்த? எப்படி இருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரா? அம்மா, அவன் நல்லவனே இல்லம்மா. நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்க. என்ன டெய்லி டார்ச்சர் பண்றாங்கம்மா. ஏன், நீ ஏற்கனவே ஒரு பையனை விரும்பினியா? அதுதான் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சா? நீயே இப்படி பேசினா எப்படி? நீயாவது என்ன புரிஞ்சுக்கம்மா. இல்ல, எனக்கு மாப்பிள்ளைய பத்தி நல்லா தெரியும். அவரு தங்கமானவர். நீதான் தேவையில்லாம அவர்கிட்ட ஏதாவது சண்டை போட்டிருப்ப. எனக்கு அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கலம்மா. நான் போக மாட்டேன். ஏய் ரித்து, அது உனக்கு புது இடம்ல, இப்ப அப்படிதான் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும். அம்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷமாவது கேளேன். நீ இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அம்மா உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்து வைக்கிறேன். போ.